Blessed greetings, especially all the girls, women and ladies. உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். A very warm welcome to each one of you. We are truly delighted to have you with us today. And for our very special show called His Beauty, அவரின் அழகு. Girls, trust me, இன்னைக்கு பெண்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருமே சிறந்தவராக இருக்கிறோம். கடவுளோட படைப்புல நம்ம ஒவ்வொரு பேருமே அழகானவர்களாக இருக்கிறோம். So என்னோட ப்ரோமோல நான் என்னோட ட்ரீம்ஸ் எல்லாமே இந்த லக்கேஜ்ல நான் வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஸோ பாப்போமா என்னோட என்னென்ன ட்ரீம்ஸ் நான் என் பிள்ளைங்களை குறித்து நான் வச்சிருக்கிறேன்னு. ஸோ முதல்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, என் பிள்ளைங்களை ஒரு கிராஜுவேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல கொண்டுட்டு நிக்க வைக்கணும். ஒரு டீச்சராவோ அந்த மாதிரி கொண்டுட்டு வரணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ எப்படியாச்சும் இதை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் செகண்ட் ட்ரீம்ஸ் பார்த்தோம்னாக்கா, ஒரு ஸ்பாட்ஸ்ல கொண்டுட்டு வரணும். ஏதாச்சும் ஒரு ஸ்பாட்ஸ்ல அவங்கள வெல் நோனா கொண்டுட்டு வரணும்னு நான் ஒரு ட்ரீம் பண்ணேன். அடுத்தது பார்த்தோம்னா, ஒரு மியூசிஷியனா கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். எப்படியாச்சும் ஒரு மியூசிஷியனா கொண்டுட்டு வந்துடணும். ஒரு நல்ல ஒரு வெல் நோன் மியூசிஷியனா கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அண்ட் கடைசியா ஒரு நல்ல சேஃபா கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். எப்படியாச்சும் நல்லா குக் பண்ணி ஒரு நல்ல சேஃபா கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ கைஸ், என்ன மாதிரியே எல்லா பேரண்ட்ஸும் என்ன மாதிரி ஆசைப்பட்டிருப்போம்ல, நம்ம பிள்ளைகளை கொடுத்து ஒரு ட்ரீம்ஸ் வச்சிருப்போம். எப்படியாச்சும் அந்த ட்ரீம்ஸ்ல அவங்கள கொண்டுட்டு வந்துடணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில தான் நம்ம நினைச்சது, நம்ம லட்சியத்தை நம்மளால நிறைவேற முடியாம இருந்துச்சு. ஆனா எப்படியாச்சும் நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையில நம்ம கொண்டுட்டு வரணும்னு சொல்லி நம்ம நினைச்சிருப்போம். அப்படிதானே எல்லா பேரண்ட்ஸும் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா சில வேளையில as a பேரண்ட்ஸா நம்மளும் சில தவறுகள் பண்றோம்ல. இன்னைக்கு நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயத்த, நம்ம ஒரு லட்சியத்தை அடைய முடியாதத அதை நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம கொடுக்குறோம். நம்ம பிள்ளைகள்கிட்ட அதை திணிக்க பாக்குறோம். ஆனாலும் இன்னைக்கு எப்படி நம்ம வாழ்க்கையில கடவுள் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரோ, அதே போலதானே நம்மளோட பிள்ளைகளோட வாழ்க்கையிலயும் கடவுள் ஒரு பிளான் வச்சிருப்பாரு. சோ இன்னைக்கு நம்ம ட்ரீம்ஸ, நம்மளோட லட்சியத்தை நம்ம பிள்ளைகள்கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலா இன்னைக்கு கடவுள் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு பிளான் வச்சிருக்கிறாரு, ஒவ்வொரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சது எல்லாமே நடக்காம இருந்து இன்னைக்கு கடவுள் நம்ம வாழ்க்கையில என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடந்துச்சு. அதே போலதான் இன்னைக்கு நம்மளோட பிள்ளைகளோட வாழ்க்கையிலுமே ஒரு பிளான், ஒரு பர்பஸ் காட் வச்சிருப்பாரு. சோ அந்த பர்பஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பிள்ளைங்களை நம்ம கைட் பண்ணுவோமா? இன்னைக்கு நம்மளோட ட்ரீமை நம்ம பிள்ளைங்கள்ட்ட கொடுக்காதபடிக்கு கடவுள் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில என்ன பர்பஸ் வச்சிருக்கிறாரு, என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அதை அறிந்து கொண்டு இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை அந்த ஃபோக்கஸ்ல நம்ம கொண்டுட்டு போகணுமா? கண்டிப்பாக, நிச்சயமாக அவங்க ஒரு நல்ல ஒரு பர்சனா நிற்பாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை குறித்து இன்னைக்கு அநேக தாய்மார்கள் நம்ம மத்தியில பார்த்து கொண்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு என் பிள்ளைங்க ஐயோ இப்படி வழி தவறி போயிருவாங்கன்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் கடவுள் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு, ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. இந்த பிளான் தான் நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையில நடக்கும். இன்னைக்கு நம்ம எவ்வளவு பயப்படலாம், ஆனா காட் என்னைக்குமே நம்ம பிள்ளைகளை கைவிடாத தேவனாக இருக்கிறாரு. அவர் நம்மள என்ன பிளான் பண்ணி வைத்திருக்கிறாரோ கடைசி வரைக்கும் அவர் நின்று நம்மள அந்த பிளான் ஃபுல்ஃபில் பண்ற வரைக்கும் நம்மள விடவே மாட்டாரு. சோ ஜெபிங்க, ப்ரே பண்ணுங்க. as a mother-ஆ இருக்கும்போது நம்மளோட பிரேயரை மட்டும் எந்த இடத்துலயுமே நம்ம விட்டு கொடுக்காம நம்மளுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு டைமும் நம்ம ஜெபிக்கிற வேலையில எந்த ஒரு நம்மள யார் டிஸ்கரேஜ் பண்ணாலும் சரி, நம்ம பிள்ளைகளை வழி தவறி போனாலுமே சரி, கடவுள் திரும்பியும் அவரோட பிளான்குள்ள கொண்டுட்டு நிக்க வைக்கிறவராக இருக்கிறாரு. ஆமென். So guys, இன்னைக்கு சுத்தி பார்த்தா ஒரே டாய்ஸா இருக்குல்ல.
நீங்க யோசிப்பீங்க ஏன் ஒரே டாய்ஸா இருக்குன்னு. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு நம்மளோட செக்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஸ்பெஷலி ஃபார் ஆல் த கிட்ஸ் பத்தி தான் போகுது இன்னைக்கு ஃபுல் செக்மெண்ட். ஸோ நான் ரொம்ப 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 ஈகரா வெயிட் பண்றேன் இன்னைக்குள்ள செக்மெண்ட்டுக்கு. ஸோ கிட்ஸ் குட்டீஸ் இருக்கிறீங்களா, உங்களோட தாய்மார்களை கொண்டுட்டு வந்து உட்கார வச்சு இந்த செக்மெண்ட்டை பாருங்க, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நேரத்தை கடக்காம நம்மளோட இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம வெல்கம் பண்ண போறோம். It is my great pleasure and honor to welcome our special guest sister Elishama Alexander. Hi Ka. Hi Paulina. How are you Ka? I'm okay. Thank you so much. நல்லா இருக்கேன் Ka. Thank you so much உங்களோட டைம் விட்டு நம்மளோட இந்த ஷோக்கு வந்ததுக்காக thank you so much Ka. So உங்க செல்ஃப் பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க Ka. Okay, என் பேர் வந்து Elishama Alexander. இலாஷமானா God is hereன்னு சொல்லுது. அப்பனா நம்ம மத்தியில ஆண்டவர் இருக்காரு. பாத்தீங்களா, பயப்படாதீங்க. நான் வந்து கிளாங்ல இருந்து பிறந்து born and raised in கிளாங்லா. ஓகே, ஸோ நம்ம வியூவர்ஸ் கிளாங்ல இருந்து இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு தபிக் கொடுத்துருவேன். கிளாங் மக்கள்ஸ். நான் எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, 1 boy 1 girl. கரண்ட்லி நான் என்னோட லைன் வந்து டீச்சிங் லைன். ஒரு 20 years plus நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். That's a little bit about me. நான் வந்து பாஸ்டர் எஸ்ரா கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப தெரியும். பாஸ்டர் எஸ்ரா கண்டிப்பா நம்ம டாக்ல வந்தவரே. ஆமா, அவரோட மூத்த மகன் நாத்தான். That's a little introduction about me, Paulina. Okay, thank you so much Ka. And Ka, இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல நம்மளோட ஷோக்கு வந்ததுக்காக நாங்க ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருக்கோம் Ka, because நீங்க நிறைய கிட்ஸை பத்தி நிறைய விஷயம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எதுல இருந்து ஆரம்பிக்க போறீங்க Ka? ஓகே, நம்ம அந்த ரியல் செக்மெண்ட் 4 மினிட்க்கு நான் ஒரு சின்னோண்டு குயிஸ் ப்ளே பண்ணலாமா? கண்டிப்பா. ஓகே, நான் என்ன செய்வேன்னா, நான் இங்க 4 ஷேப் வச்சிருக்கேன். ஒரு ஸ்கொயர், ஒரு ட்ரையாங்கிள், சர்க்கிள், இது வந்து ஒரு ஸ்குவிக்லி லைன் கூப்பிட்டுக்கலாம். ஓகேயா, இந்த ஷேப்ல இருந்து நீங்க ஒரு ஷேப் சூஸ் பண்ணுங்க. நான் ஒரு பென்னோ ஒரு பேப்பரோ கொடுக்குறேன், நீங்க உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஷேப். நம்ம அந்த ப்ரொடியூசர் கேமராமேன்ல எல்லாத்தையும் கேட்டேன். ஸோ இப்போ வந்து உங்க டர்ன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஷேப். ஓகே, சர்க்கிள். ஓகே, வந்து ப்ரொடியூசர் வந்து ட்ரையாங்கிள் கொடுத்தாரு, கேமராமேன் வந்து ஸ்கொயர் கொடுத்தாங்க, என்னோட வந்து அந்த ஸ்குவிக்லி லைன். ஓகே, இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இட்ஸ் ஜஸ்ட் a small game மாதிரி, ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. சோ இட்ஸ் ஜஸ்ட் a small quiz. ஓகே, இப்போ நீங்க வந்து சர்க்கிள் சூஸ் பண்ணிருக்கீங்க. சர்க்கிள் தட் மீன்ஸ் நீங்க வந்து ஒரு டீம் பிளேயர், கரெக்ட்டா? டீம்ல நல்லா வேலை செய்வீங்க, கரெக்ட்டா? ஓகே, அப்புறம் வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஓகே, நீங்க வந்து ஓகே என் வீடு வந்து இப்படி இருக்கணும், இந்த ப்ரோக்ராம் வந்து ஷோ வந்து இப்படி போகணும், யூ லைக் டு ஃபிக்ஸ் திங்ஸ், கரெக்ட்டா? கரெக்ட்டா. ஓகே, பாஸ் 2 பாஸ். அப்புறம் நீங்க வந்து நோன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல தயங்குவீங்க. ஆமா தானே? ஓகே, அது வந்து உங்க பர்சனாலிட்டி கொஞ்சம். ஓகே, வந்து கேமரா மேன் வந்து ட்ரையாங்கிள் கொடுத்திருந்தாரு. அப்பனா உங்களுக்கு வந்து மல்டி டாஸ்க் பண்ண ரொம்ப ஆசை தானே? கரெக்ட், தெரியுது. அப்புறம் வந்து நீங்க வந்து செல்ஃப் மோட்டிவேட்டட், நீங்க வந்து சொந்தமாவே மோட்டிவேட் பண்ணி உங்க வேலை செய்வீங்க. உண்மைதானே? குட். அப்புறம் வந்து நீங்க ஆனா அவங்க வந்து ரொம்ப இம்பேஷனா இருப்பீங்க, எல்லாம் சீக்கிரம். இப்போ வெரி ட்ரூ. ஓகே, பாத்தீங்களா? ஓகே, அது வந்து அவரோட பர்சனாலிட்டி. நான் வந்து ஸ்குவிக்லி லைன் சூஸ் பண்ணேன். அந்த இந்த லைனு ஸ்குவிக்லி லைன். அப்பனா நான் வந்து வெரி குட் வித் ஐடியாஸ். நான் ஏதோ பிளான் பண்ணா ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணுவேன். ஓகே, வேற என்னன்னா நான் வந்து புதுசான காரியெல்லாம் ட்ரை பண்ண ரொம்ப ஆசைப்படுவேன். ஓகே, தட்ஸ் மீ. ஓகே, தட்ஸ் a little bit about our personality la. ஏன் அந்த குயிஸ் செஞ்சேன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ நம்மளாம் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கும்னு. ஆமா, எல்லாமே இந்த உலகத்துல சேமா இருக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம பர்சனல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தோற்றமே எல்லாம் டிஃப்ரெண்ட். 2 பேரும் சேமா இருக்க மாட்டீங்க unless you are a twin. அப்ப கூட பர்சனாலிட்டி வைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். உண்மைதானே? பர்சனாலிட்டி, நம்ம ஸ்டைல், நம்ம ஃபேஷன் ஸ்டைல், நம்ம சாப்பிட்ற ஸ்டைல், ஃபேவரட் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி லேர்னிங்லயும் இருக்கு, லேர்னிங் டிஃபரன்சஸ்.
ஓகே இப்போ வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்கல்ல அவங்க ஒரே மாதிரி படிக்கிறாங்க தானே ஸ்கூல்ல போய் டெக்ஸ்ட் புக் இருக்கும் ஆக்டிவிட்டி புக் இருக்கும் அவ்வளவுதான் பட் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமா போலினா பிள்ளைங்க வந்து வேற ஸ்டைல்ல லேர்ன் பண்ணுவாங்கன்னு தெரியுமா நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் ஓகே ஸோ லேர்னிங் டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய டைப் இருக்கு ஆனா நான் வந்து 4 விதமான தான் டச் பண்றேன் இன்னைக்கு ஓகே ஒன்னு வந்து விஷுவல் அப்படின்னா விஷுவலான பிள்ளைங்க வந்து எல்லா பிக்சர்ஸ் வேணும் கிராஃப் வேணும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும் ஏதாச்சும் ஒரு ப்ரோஷர் காமிக்கணும் இல்லாட்டி அவங்களுக்கு புரியாது நீங்க நம்ம எவ்வளவு பேசினாலும் 1+1=2 அப்படின்னு பேசினா கூட அவங்களுக்கு புரியாது நம்ம காமிக்கணும் ஓகே திஸ் இஸ் 1 apple you plus another apple விஷுவலா அவங்க பார்ப்பாங்க நாட் ஒன்லி கிட்ஸ் அடல்ட்ஸ் கூட இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஆள் வந்து உங்களை சேல்ஸ் காமிக்கிறாங்க ஏதாச்சும் போலினா அந்த ஜாமா வாங்குங்க வெரி குட் போலினா அப்படின்னா அந்த விஷுவல் ஆளுக்குலாம் புரியாது ஆனா நீங்க காமிச்சீங்க போலினா இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளவு இன்னும் நல்ல ப்ராடக்ட் இப்படிதான் இருக்கும் அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து சீக்கிரமா ஓகே நான் வாங்கிடுறேன் பிகாஸ் தே ஆர் வெரி விஷுவல் இன்னொரு டைப் வந்து ஆடிட்டரி அப்படின்னா தே லிசன் இப்போ வந்து கிளாஸ்ல லெக்சர் ஹால்ல எல்லாம் முன்னுக்கு உட்காந்துருப்பாங்க குட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் ஆடிட்டரி பிகாஸ் அவங்க எவ்வளவு படிச்சாலும் they want to hear அந்த லெக்சர் சொல்றது ஈவன் இன் சர்ச் நம்ம அந்த முன்னுக்கு உட்காந்துருக்காங்களே பாஸ்டர் என்ன ப்ரீச் பண்றாங்கன்னு அவங்க அழகா அப்படியே லிசன் பண்ணணும்னு அப்படியே இருக்கும் எனக்கு அந்த முறை முடியாது நான் நோட்ஸ் உங்களுக்கு தானே பாஸ்டர் என்ன சொன்னு கொஞ்ச நேரத்துல மறந்துடுவேன் ஆனா நான் எழுதி வச்சுக்கணும் நோட்ஸ் பாஸ்டர் ப்ரீச் பண்றாரா ஓகே இன்னைக்கு வந்து இந்த வேர்ஸ் கொடுத்தாரு அந்த மாதிரி எழுதி வச்சிருந்தா எனக்கு ஞாபகம் வரும் ஸோ தோஸ் ஆர் ஆடிட்டரி இன்னொன்னு வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங் இந்த மாதிரி ஆளுங்களை வந்து அவங்க எல்லாத்தையும் நோட்ஸ் எழுதிக்கணும் படிக்கணும் ஓகே லெக்சர் இல்லாட்டி ஸ்கூல் டீச்சர் எவ்வளவு சொன்னாலும் அவங்க வந்து நோட்ஸ் படிக்கணும் வீட்டுக்கு போய் நோட்ஸ் செஞ்சு படிச்சு புக்கு டெக்ஸ்ட் எடுத்து படிச்சு அந்த மாதிரி லேர்ன் பண்ணுவாங்க ஸோ நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு இது பண்ண முடியாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து எழுந்தணும் ஓகே and then last one is kinesthetic அப்படின்னா அவங்க ஏதாச்சும் செய்யணும் நம்ம ஸ்கூல்ல வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் இருக்குல்ல யோசிச்சு பார்த்துருக்கீங்களா யார் அந்த டீச்சர் இப்படி தொல்லை பண்றாங்க ப்ராஜெக்ட் ஒர்க் இதெல்லாம் கொடுத்துட்டு பிகாஸ் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு சில பிள்ளைங்க வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் செஞ்சா தான் ஒரு ஆர்ட் ஒர்க் செஞ்சா தான் அவங்களுக்கு புரியும் இப்போ லெட்ஸ் சே பிளான்ட்ஸை பத்தி படிக்கிறாங்களா ஒரு போஸ்டர் செஞ்சா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஓ இந்த பிளான்ட்ஸ்ல வந்து ஃப்ளவர் இருக்கு லீஃப் இருக்கு அந்த மாதிரின்னு அவங்க படிச்சுக்கோங்க ஸோ they have different learning styles இது வந்து தப்பே இல்ல போலினா because everyone is different அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா as parents or as teachers இந்த வியூவர்ஸ்லாம் டீச்சர்ஸ் இருப்பீங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இருப்பீங்க பேரண்ட்ஸ் இருப்பீங்க டியூஷன் டீச்சர்ஸ் நீங்களாம் வந்து படிச்சு கொடுக்கும்போது இந்த டிஃப்ரெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணா இட்ஸ் வெரி நைஸ் ஃபார் த சில்ட்ரன் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்டைம்ஸ் நம்ம டீச்சர்ஸ் எஸ்பெஷலி ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும் ஐயோ இந்த ஸ்டூடெண்ட் என்ன புரிய மாட்டேங்குது நான் என்னதான் செய்யறது பட் ட்ரை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் மேபி அவங்களுக்கு புரியல நீங்க பேசுறது புரியல மேபி டிரா பண்ணி காமிங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன் ஸோ எவ்ரி சைல்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க எழுந்தி படிக்க முடியலனா doesn't mean something is wrong with them no never நம்ம எப்படி யோசிச்சு அவங்கள எந்த பாதையில கொண்டு வரலாம் எப்படி which method can I use னு சொன்னா அவங்க anyone can be smart any child can be smart Paulina that's what I wanted to say நீங்க சொன்னது உண்மையாலுமே very true because இது நானும் go through பண்ணிருக்கேன் because என்னோட டாட்டரும் அவங்களுக்கு வந்து இப்ப வந்து தியோரி ஸ்டைல்ல வந்து நம்ம கத்து கொடுத்தோம்னு வெச்சுக்கோங்களேன் ரீடிங் அந்த மாதிரினா உங்க போர் ஆயிருவாங்க அப்படியே முங்குன்னு ஆயிருவாங்க பட் the same thing நம்ம வந்து கொஞ்சம் டிஃபரண்டா கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸை வச்சு சம் இப்ப ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி மேத்தமேட்டிக் வச்சுக்கோங்க இப்ப பென்சிலை வச்சு இந்த மாதிரி பிளாஸ் பண்ணணும் அப்படிலாம் சொன்னா அவங்க எக்ஸைட்டட் ஆயிடுவாங்க ஈவன் நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் போகும்போது கூடயும் அவங்க டீச்சர் கூட அப்படிதான் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து இந்த தியோரி டைம் சொல்லி கொடுக்கறது ரீடிங் டைம் சொல்லி கொடுக்கும் போது அவங்க வந்து அப்படியே நின்னுட்டு இருப்பாங்க பட் சம் ஆக்டிவிட்டீஸோட மிக்ஸ் பண்ணி சொல்லும் போது அவங்க தான் ரொம்ப மும்முரமா இருப்பாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்களா சோ இதுல என்ன தெரியுதுன்னா சம் டிஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க கிட்ஸ் இருப்பாங்க டிஃபரெண்ட் டைப் ஒருத்தவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ரீடிங் பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் வச்சு அந்த மாதிரி பிடிக்க முடியும் அவங்களுக்கு அந்த மாதிரி கத்துக்க முடியும் சோ நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ரீடிங் அவங்களுக்கு வந்து போர் ஆகுறதுனால இட்ஸ் டசன்ட் மீன் அவங்களுக்கு படிக்க தெரியலன்னு கிடையாது அவங்கள வந்து எந்த விதத்துல அவங்கள நம்ம கொண்டுட்டு வரணும்னு as a parents நம்ம அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை எந்த வழியில கொண்டுட்டு போனோம் ஓகே இந்த மெத்தட் அவங்களுக்கு ஒர்க் ஆகலையா தென்
நெக்ஸ்ட் இது நம்ம மெத்தட்க்கு கொண்டுட்டு போகணும். சோ இதுதான் பேரண்ட்ஸ். இன்னைக்கு அநேக தாய்மார்கள் இன்னைக்கு நம்ம மத்தியில பார்த்து கொண்டு இருப்பீங்க. இன்னைக்கு அக்கா ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் டெக்னிக் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ரீடிங் வரலையா, சோ வேற மெத்தட் ட்ரை பண்ணுங்க. இது வரலன்னா வேற மெத்தட்ல அவங்களுக்கு ஒர்க் ஆகும். சோ இட்ஸ் டசன்ட் மீன் அவங்கனால முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. as a பேரண்ட்ஸா நம்ம இருக்கும் போது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும். நம்ம என்கரேஜ் பண்ணும் போதோ அவங்களோட மெத்தட் எப்படி நம்ம கொண்டுட்டு போகிறோமோ அப்படிதான் நம்ம கொண்டுட்டு போகணும். இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட ஸ்டைலுக்கு அவங்கள பிடிச்சி பூல் பண்ணணும்னா கண்டிப்பா அவங்க வந்து அதுல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஓகே, சோ அக்கா இது வந்து இப்ப இவ்வளவுதானாக்கா இதோட இது வந்து இஸ் ஜஸ்ட் பேசிக். ஓகே, நான் வந்து சொன்னது வந்து லேர்னிங் ஸ்டைல்ஸ் மட்டும் தான். அப்ப நான் திஸ் இஸ் எவ்ரி சைல்ட் இஸ் டிஃபரெண்ட். எல்லா பிள்ளைங்களும் டிஃபரெண்ட். சோ போலி நான் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த ரைட் மெத்தட் கொண்டு வந்தா அது அவங்க கரெக்ட்டா they will learn effectively. பட் இதோட இன்னும் கொஞ்சம் டீப்பரா போகணும்னா there's a lot of children, ரொம்ப பிள்ளைங்க வெளிய வந்து லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, லேர்னிங் டிஸார்டர், லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ். அப்பனா அவங்களுக்கு ஒரு படிக்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு, படிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆர் டிஸார்டர் பிறந்ததுல இருந்து இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ இந்த மாதிரி வந்து ரொம்ப இது இஸ் ஆக்சுவலி த்ரூ நம்ம ரொம்ப வாட்டி நீங்க பாத்திருப்பீங்களா இல்லன்னு தெரியல, இந்த பிள்ளை என்ன எவ்வளவு படிச்சு கொடுத்தாலும் அது எழுந்தவே மாட்டுது. நான் ஒரு 2 வருஷமா ரீட் பண்ண கத்து கொடுத்துருக்கேன், ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டுது. நம்ம வந்து ஆத்திரப்படுவோம்ல, டீச்சர்ஸ்லாம் ஆத்திரப்படுவாங்க, சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ், நானே ஒரு பேரண்ட் தான், எனக்கும் சம்டைம்ஸ் ஆத்திரம், எத்தனை வாட்டி தான் உனக்கு படிச்சு கொடுத்துட்டேன். பட் தீஸ் கண்டிஷன்ஸ் ஆர் ரியல். இது வந்து உண்மையா இருக்கு. நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள், நான் வந்து ரொம்ப டீட்டெயிலா போக மாட்டேன். பட் இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து டிஸ்லெக்சியா, டிஸ்கல்குலியா, டிஸ்கிராஃபியா, வேற மாதிரி டிஸார்டர்ஸ்லாம் இருக்கு. இது என்னன்னா பேசிக்கலி அவங்களுக்கு படிக்கிறதுக்கும் நம்பர்ஸ் பாக்குறதுக்கும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும், கஷ்டமா இருக்கும். இது வந்து அவங்க சும்மா செய்யல, ரியலி அவங்க பிரெயின் இஸ் வயர்ட் டிஃப்ரெண்ட்லி. ஓகே, நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ வந்து டிஸ்லெக்சியான்னு ஒன்று இருக்கு. தட் இஸ் அ ரீடிங் ஒன். ரீடிங்கோ லெட்டர்ஸ் பார்க்க கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு வந்து பாருங்க ஈஸியா நம்ம ஏபிசிலாம் ஸ்ட்ரெயிட்டா பாக்குறோம்ல, ஆனா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் ஜம்பிள்டாவா இருக்கும். திஸ் இஸ் ரியல், தெரியுமா? இது வந்து நம்ம சும்மா மேக்கப் பண்ணல, அவங்க மைண்ட்ல எல்லாம் சம்டைம்ஸ் அந்த லெட்டர்ஸ்லாம் அப்படியே ஃப்ளோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி ஃப்ளோட் பண்ணா நீங்க சொல்லுங்க போல, உங்களால படிக்க முடியுமா? ஒரு புக் எடுத்து அந்த லெட்டர்ஸ் அப்படியே உங்க கண்ணு முன்னாடி அப்படியே ஃப்ளோட் பண்ணா படிக்க முடியுமா? முடியாது. That's why sometimes வந்து நம்ம ஏசுறோம், நீ என்ன ஒழுங்கா படிக்கணும், go sit in the corner, read one more hour அப்படின்னு சொல்றோம்ல. But actually no, they really are struggling. So it's like something they really go through. Some of them like ரைட் பண்ண கூட கஷ்டப்படுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து நார்மல் ரைட்டிங்கா நீங்க சொல்லுங்க? கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே, அப்நார்மல் சொல்ல மாட்டேன், இட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் திஸ் இஸ் ரியல். தே ஆர் ஸ்ட்ரகிளிங். அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு இல்லை. சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம், நீ கிளாஸ்ல ஒழுங்கா படிச்சியா இல்லையா, டீச்சர் கண்டிப்பா டீச் பண்ணிருப்பாங்க, நீயா இன்னும் ஒழுங்கா எழுதல அப்படின்னு. பட் திஸ் இஸ் ரியல். அவங்களுக்கு வந்து they are sometimes born with a certain kind of disorder or like கஷ்டப்படுவாங்க. So நான் என்ன சொல்ல வரேன்னா, it's important for parents-க்கும் like teachers, anyone, if you are an adult with உங்களுக்கு ஒரு நீஸ் இருந்தா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பார்த்துட்டீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க. வெளியே வந்து நிறைய சென்டர்ஸ் இருக்கு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ண. நீங்க இன்டர்நெட்ல தட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ஸ் எல்லாம் இருக்கும். இட்ஸ் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஐயோ இந்த புக் எடுத்து படிச்சுக்கேன் அப்படின்னு சொல்ல ஈஸியா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் பாய்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லிட்டில் பிட் ஆஃப் ஒர்க் நீங்க செய்யணும், ரீசர்ச் செய்யணும். பட் அந்த பிள்ளைய ஹெல்ப் பண்ணுதுன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் கிட்ஸ் அவங்க சொல்ல மாட்டாங்க, தே ஆர் பிள்ளைங்க. நம்ம வந்து எதிச்சோன்னா வந்து சொல்லிடலாம், போலினா எனக்கு கஷ்டமா இருக்காது, பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம டியூட்டி, நம்ம அடால்ட்டா இருக்கோம், நம்ம தான் பார்க்கணும். ஓகே, இந்த பிள்ளை ஸ்ட்ரகிள் பண்ணுது, எப்படி நான் ஹெல்ப் பண்ணலாம், யார் ஸ்ட்ரகிள் பண்ணுது, அந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தீங்க. இது நான் நம்புறேன் இன்னைக்கு அநேக பேரண்ட்ஸ்க்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு எனக்கு as a mother-ஆ இருக்கும் போதே இது எனக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் நான் நம்புறேன் இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க, இந்த டிப்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளை இன்னும் அடுத்த
அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டுட்டு போங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஷோலையும் ஒரு செக்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து சாங் இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுப்போம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம ஒரு சாங், லோக்கல் சாங் இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொண்டுட்டு வரோம். ஸோ அந்த சாங் என்ன சாங் பார்த்தோம்னாக்கா, சாங் டைட்டில் பார்த்தோம்னாக்கா ஒன்றும் இல்ல, ரிட்டன் பை Joel Johnson. So this song beautifully speaks about how God finds us in our nothingness and holds us tightly in His hand. With His unchanging love, He lifts us. So guys, கடவுளோட அன்பு, அவரோட அன்பு நம்மள எல்லா சூழ்நிலைகளையுமே நம்மள தாங்கி பிடிச்சு கொண்டு இருக்குது. எந்த இடத்துலயுமே நம்ம வந்து கீழே உழுவ வைக்காது. ஸோ இந்த பாட்டை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நம்மளோட லோக்கல் மலேசியா சாங்க்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நாங்க உங்களுக்காக அந்த பாட்டை நாங்க வந்து டெலிகாஸ்ட் பண்றோம். ஸோ நீங்க பாருங்க, அப்படியே உங்களுக்கு வந்து இதோட பாட்டு வந்து ஃபுல் லிங்க், நீங்க ஃபுல் வீடியோ நீங்க பார்க்க போறீங்கன்னா கண்டிப்பா காமெண்ட்ல வந்து இந்த வீடியோட ஃபுல் லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். So here we go. பாத்தீங்களா? இந்த பாட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கு நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லாத நேரத்துல அவரு நம்மள தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறாரு. அவரோட அன்பானது நம்மள எல்லா விதத்தையுமே அழகாக மாற்றிக்கொண்டே இருக்குது. ஸோ இந்த பாட்டை போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்மளோட மலேசியா லோக்கல் சிங்கர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அக்கா, இன்னைக்கு அக்கா வந்து நம்ம மத்தியில வந்து ரொம்ப அழகா பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்ணோம், ஈஸி வேல அந்த மெத்தட அழகா நம்மளுக்கு கத்து கொடுத்தாங்க. அண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்க்கு போக போறோம். இன்னைக்கு என்னக்கா நம்மளுக்கு ஸ்பெஷலா என்ன கத்து கொடுக்க போறீங்க அக்கா இன்னைக்கு? ஓகே பாலினா, நீங்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகும்போது டாக் கிஃப்ட் பார்த்திருக்கீங்களா? சம்டைம்ஸ் பாக்ஸ்ல ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க. நம்ம போய் நம்பரா எடுக்கிறது. அந்த டாக் கிஃப்ட் வந்து குவைட் விலை தரமா? அப்ப செஞ்சுக்கலான்னு ஒரு டாக் கிஃப்ட் கத்து கொடுப்பேன். So guys, ladies, girls, parents, பாருங்க இன்னைக்கு டாக் கிஃப்ட் எப்படி நம்மளே சொந்தமா வீட்டுல செய்யலாம்னு சொல்லி இன்னைக்கு எலிஷா அக்கா நம்மளுக்கு கத்து கொடுக்க வந்திருக்காங்க. சோ இத பாருங்க, நீங்களும் வீட்டுல செய்யலாம். இது வந்து ஈஸி தான். நீங்க வந்து லைக் கேர்ள்ஸ்லாம் அவங்க பிரைடல் ஷவர்லாம் செஞ்சிருப்பாங்க, இல்லாட்டி பிள்ளைங்களோட பர்த்டேஸ்க்குலாம் இது பாய்ச்சிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேக்குறேன். பாலினா, இந்த கப்போட பர்பஸ் என்னன்னு தெரியுமா?
கப்பு வந்து என்னைக்கும் நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு தான்க்கா. கரெக்ட். யூஸ் அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மெயின்லி தண்ணி குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கப்பு வேணும். ஸோ அந்த கப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வேற ஏதாச்சும் யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு? வேற நம்ம யூசுவலியா கப்பு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு குடிச்சிட்டோனே பேப்பர் கப் ஒண்ணு வீசுறது. கரெக்ட். தண்ணி குடிச்சோன்னா யூசுவலி எல்லாம் வீசிடுவீங்க தானே. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல பாலினா, இந்த கப்புக்கு வேற பர்பஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். பார்க்கலாமா எப்படின்னு? ஓகே, இது வந்து நீங்க செய்யறீங்களா? ஒண்ணு நீங்களும் ஒண்ணு செய்யலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து இந்த கப் அந்த டாப் பார்ட் மட்டும் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி இந்த ஒயிட் கலர் பார்ட் இருக்குல்ல, அதை நம்ம ஒட்ட போறோம். ஓகே, அந்த கப்பை வெட்டிடாதீங்க, அந்த மேலாவிலே அப்படியே வெட்டிடுங்க. ஜஸ்ட் தி டாப் பார்ட். இன்ட்ரஸ்டிங். சோ நம்ம வெட்டிட்டோம்னா இந்த 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 ஹேண்ட் இங்க அந்த ரவுண்ட் பார்ட் மட்டும் இருக்கும். ஓகே ஓகே, எக்ஸலென்ட். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கொஞ்சம் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் அங்க மேலாவிலே லேசா அப்படி எஸ் ஒரு ஷேப் மாதிரி செஞ்சிருங்க இப்படி. ஓகே ஓகேயா? ஓகே. தென் ஆஃப்டர் தட் நம்ம என்ன செய்யலாம்னா, யூ கேன் புட் வாட் எவர் யூ வாண்ட். நான் வந்து இன்னைக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம்னா, இந்தாங்க இயரிங், கேர்ள்ஸ்லாம் ரொம்ப வெட்டிங் இதெல்லாம் வச்சிருப்பாங்களே, அவங்க பர்த்டேக்கு ஏதாச்சும். நான் வந்து ஸ்வீட்ஸ் எடுக்க போறேன். ஓகே, கிட்ஸ் பார்ட்டிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் புட் எனிதிங், ஜஸ்ட் லைக் ஸ்வீட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு யூ கேன் ஈவன் ஆட் லிட்டில் பிட் ஆஃப் இந்த டெக்கரேஷன் இப்படி ஜஸ்ட் உள்ளுக்கு ஜஸ்ட் அழகா யூனோ ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கும்ல. ஆமா. ஓகே, நம்ம அழகா போட்டுடலாம் உங்களுக்கு. ஓகேயா? சோஃபா ஓகே பாலினா? ஓகேக்கா, வெரி ஈஸி. கொஞ்சம் உள்ளுக்கு போடணும், இல்லாட்டி அது வெளியே வருது. ஆக்சுவலி நம்ம மொதவே போட்டிருக்கணும் உள்ளுக்கு, பட் இட்ஸ் ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்வோம்னா, இந்த அந்த ஹேண்டில் வெட்டணும்ல, இது வந்து we just put it inside like this. ஓகே, மேல வந்து எப்படி ஜஸ்ட் ஒரு பேக் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, and then we just staple பண்ணிட்டு உள்ளுக்கு அந்த ஐட்டம்ஸ் தெரியாத மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவோம் பாருங்க அப்படி. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா, we can put ribbons. ஓகே, நீங்க இது சூஸ் பண்ணிக்கிங்க. நான் வந்து sometimes we can just cut something ஒரு அழகா just to make it look pretty la. ஓகே பாலினா? ஓகேக்கா, ஈஸி தானே? ஈஸிக்கா, அவ்வளோ கஷ்டம் இல்லை. இது வந்து ஒரு 2 minutesல செஞ்சிடலாம்ல இருக்கு. ஆமா. ஓகே, யூ கேன் யூஸ் அந்த இது கூட பண்ணிக்கலாம். யா, நான் வந்து இந்த மாதிரி ரிப்பன் போட்டுக்குவேன் sometimes. ஓகே, then you can just put a sticker here, say thank you for coming. ஓகே, அழகான டாக் கிஃப்ட் தானே, ஈஸி தானே? ஆமா. ஒரு 3 minutes தானே எடுத்துச்சு. சோ நீங்களும் ட்ரை பண்ணலாம் வீட்ல உங்க நெக்ஸ்ட் பர்த்டே பார்ட்டிக்கு. ஏதோ you can just no need to waste money. இது வந்து very cheap the cup. ஆமா, ரொம்ப ஈஸி அண்ட் ஈஸி வே. இது நம்ம வந்து சம்டைம்ஸ் இப்ப நம்ம வீட்ல வந்து பிள்ளைங்களுக்கு பர்த்டே செய்வோம், பிளான் பண்ணிருப்போம். ஆமா. சோ இது வந்து நம்ம வந்து சிம்பிளா நம்ம வந்து இந்த மாதிரி செய்யலாம். கரெக்ட், ஈஸி தானே? எஸ். ஓகே, நான் ஏன் இந்த காமிச்சேன்னா, of course இது வந்து ஒரு நல்ல டாக் கிஃப்ட் தானே. ஆமாக்கா, அழகா இருக்கு தானே? கண்டிப்பா. ஓகே, இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன நினைச்சோம், அந்த கப்போட பர்பஸ் வந்து தண்ணி குடிக்கிறது. ஓகே, ரொம்ப வாட்டி வந்து நம்மளும் அந்த மாதிரி தான் நினைப்போம். ஓகே, ஏன் என் பிள்ளை வந்து நார்மலா இருக்க மாட்டேது? ஸ்கூல் போயிட்டு படிச்சுட்டு வாங்கிட்டு வர வேண்டியதானே, ஜஸ்ட் ஈஸி. அதுதான் உன்னோட பர்பஸ் லைஃப்ல, வேற என்ன இருக்கு தானே? அப்படிதான் நினைப்போம். பட் ஐம் டெல்லிங் யூ பாலினா, ஆண்டவருக்கு வந்து நம்மளுக்கு வேற பிளான் வச்சிருக்காரு. அவரோட பிளானோ நம்ம பிளானோ சம்டைம்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். பட் நம்ம தான் அந்த மாதிரி யோசிக்கணும், நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவர் என் பிள்ளைக்கு என்ன பிளான் வச்சிருக்காரு. இதுல பாருங்க, இந்த கப்பை வந்து ஒரு கப்பு தான் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம், அழகா அதை ஃபோல்ட் பண்ணி கிராஃப்ட் பண்ணி யோசிச்சு, ஓகே இந்த ரிப்பன் எங்க போடலாம், ஓகே ஸ்வீட்ஸ் என்ன போடலாம், உள்ளுக்கு இந்த மாதிரி செய்யலாமா, என்ன மாதிரி கப் வாங்கலாம், அந்த மாதிரி நம்ம யோசிச்சு, அது ஒரு ஆர்ட் ஒர்க் தானே. அப்பனா நம்ம 2 பேரும் ஒரு மாஸ்டர் பீஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து ஆண்டவரோட மாஸ்டர் பீஸ் தெரியுமா? நம்ம எப்படி சொல்லலாம், இந்த பிள்ளை வந்து டிஃப்ரெண்ட் நாட் குட் அந்த மாதிரி. அந்த பிள்ளை வந்து
அது ஆண்டவரோட மாஸ்டர் பீஸ் பாலினா. அவரு he took time to create. One பைபிள்ல சொல்லிருக்கு fearfully and wonderfully made னு சொல்லிருக்கு. அப்படினா என்ன தெரியுமா? அப்பனா நம்ம பிறக்கிற முன்னக்கே ஆண்டவர் எல்லாம் பிளான் பண்ணிட்டாரு. இந்த சைல்ட் வந்து இப்படிதான் ஆகுது. கண் பார்வை தெரியல, இட்ஸ் ஓகே. அதுக்கு வேற என்ன பாட முடியாதா, ஓட முடியாதா, ஸ்டில் அதர் பிளான்ஸ் காட் ஹஸ் ஆல்ரெடி அந்த சைல்டோட லைஃப்ல போட்டுருக்காரு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க டிஸ்கரேஜ் ஆயிராதீங்க. எப்படி சொல்றது டிஸ்கரேஜ் வந்து ஹார்ட் ப்ரோக்கன் ஆயிராதீங்க. என் பிள்ளை கஷ்டப்படுது, ஆண்டவரே நான் என்ன செஞ்சேன், என் வாழ்க்கையில நான் என்ன செஞ்சேன், ஏதோ தப்பா சாப்பிட்டேன்னா. ரொம்ப பேர் நானும் ஒரு மதர் தான். யூசுவலி மதரா எல்லாமே நம்மள பிரேக் பண்ணிக்கும். நான் தான் தப்பு செஞ்சேன், நான் தான் ஏதோ சீலாப்பா செஞ்சுட்டேன் அப்படின்னு. பட் அப்படி யோசிக்காதீங்க. ஆண்டவர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு. உங்களை இந்த பிள்ளையோட அம்மாவை தேர்ந்தெடுக்கிறா பிகாஸ் he knows you are smart. Yes, அவருக்கு தெரியும். ஓகே, இந்த பாலினாவை நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா பாலினா இஸ் ரியலி கிரேட். எனக்கு தெரியும் அந்த பாலினா வந்து she will really help this child. அவங்க அதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு, நிறைய பிளான்ஸ் இருக்கு. she will be the best fit. இந்த பசில்ல ஃபிட் பண்றோம்ல கரெக்ட் பீஸ், அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்ம பிறக்க மணிக்கே he already planned already. Okay, Paulina fit with this this child அப்படின்னு. So அதத்தான் நான் சொல்ல வரேன். இட்ஸ் லைக் sometimes we must be என்ன ஆண்டவரோட பிளானை வந்து நம்ம நல்லா கேட்டு அதை யோசிச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ப்ரே பண்ணி கேளுங்க. God, என்ன என் சைல்ட் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது ஸ்டடீஸ்ல, நான் என்ன செய்யலாம், how can I help? நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டா of course he will answer your prayers. நானும் sometimes என் பிள்ளைங்களுக்கும் sometimes I struggle பண்ணுவேன். I just take it into prayer. God, I don't know what to do. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்க கைட் பண்ணுங்க. நான் எப்படி இந்த பிள்ளைய படிச்சு கொடுக்கலாம், எப்படி அதோட பிஹேவியரை ஹேண்டில் பண்றது, எப்படி அதோட கஷ்டத்தை நான் வந்து இது ஹெல்ப் பண்றதுன்னு. ஆண்டவர் இஸ் காட், he is a god of wisdom தெரியுமா, ஞானமான உள்ள ஆண்டவர். ஓகே, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மள வந்து அவரோட இமேஜ்ல கிரியேட் பண்ணிருக்காருல்ல. அப்ப நம்ம அவரோட இமேஜ்னா நம்ம அவர் மாதிரி ஸ்மார்ட்டா இருக்க மாட்டோம், அவர் மாதிரி அமேசிங்கா இருக்க மாட்டோம். சோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, God, how give me patience, help me, let me make my child a masterpiece. என் பிள்ளைய வந்து ஒரு அமேசிங்கான மாஸ்டர் பீஸா எப்படி மாத்தணும்னு கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு கத்துப்பாரு. ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. ஆக்சுவலி இது வந்து உண்மையாலுமேக்கா சம் பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது ஒரு புரோக்கன் ஆயிருவாங்க. பிகாஸ் இந்த மாதிரி கிட்ஸ் வரும்போது ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி ஒரு குவெஸ்டியன் மார்க்கோடவே இருப்பாங்க. ஏன் இப்படி நடந்துச்சு, என்னத்துனாலன்னு அவங்களால அதுல மீட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இன்னைக்கு அநேக தாய்மார்கள் நம்ம மத்தியில இருக்கீங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் நீட் கிட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைகள் உங்ககிட்ட வந்திருக்குன்னா கடவுளுக்கு தெரியும், உங்களால மட்டும்தான் அவங்கள அழகா கொண்டுட்டு வந்து நிக்க வைக்க முடியும். இன்னைக்கு யாருக்கிட்ட எப்படி போனா அவங்க அதை அழகா பத்திரமா பார்ப்பாங்களோ அவங்ககிட்ட தான் கடவுள் கொடுப்பாரு. சோ இன்னைக்கு காட் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா அப்ப நீங்க எவ்வளவு ஒரு ஸ்பெஷலான மாதரா இருப்பீங்க, நீங்க எவ்வளவு ஒரு கிஃப்டடான மாதரா இருப்பீங்க. அதனால தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் நீட் கிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அதை வந்து அந்த பிள்ளைய வந்து இன்னைக்கு நம்ம கைவிடாம அதை அவங்கள வந்து கரெக்டா நம்ம கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல நம்ம நிக்க வைக்கிறோம்ல, அது மற்ற தாய்மார்களால முடியுமா? கண்டிப்பா எல்லாருனாலையும் அதை செய்ய முடியாது. அது ஸ்பெஷலானவங்க மட்டும்தான் அது செய்ய முடியும். அதனால மட்டும்தான் காட் நம்மளுக்கிட்ட கொடுக்கிறாரு தவிர இன்னைக்கு எனக்கிட்ட குறை இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி என் பிள்ளை ஆயிருச்சுன்னு அது ஒருபோதுமே கிடையாது. அண்ட் இன்னைக்கு நான் என் வீட்லயும் அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க. என்னோட அண்ணனும் வந்து இஸ் நாட் நார்மல் பர்சன், ஸ்பெஷல் நீட் கிட்ஸ் தான். சோ அவங்க பேபியா இருக்கும் போது அவங்களால வாக் பண்ண முடியாது. அவங்கள வந்து அங்க சுத்தி இருக்கிறவங்க ஜனங்களாம் வந்து சப்பானின்னு கூப்பிடுவாங்க. பிகாஸ் அவங்க வந்து உட்காந்து தான் புஷ் பண்ணி போவாங்க. பட் எத்தனை பேர் டிஸ்கரேஜா பேசினாலுமே என்னோட அப்பாவும் அம்மாவும் வந்து அதை கிவ் அப் பண்ணாம அவங்கள வந்து புஷ் பண்ணி இன்னைக்கு அவங்க ஆல்மோஸ்ட் நினைக்கிறேன் அவங்களுக்கு 6 வயசு வரைக்கும் அவங்களால வாக் பண்ண முடியாது, உட்காந்தே தான் மூவ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வரும். சோ இதெல்லாம் வந்து அவங்க பார்க்கும்போது உடஞ்சி போய் உட்காரல,
அவங்க வந்து கிவ் அப் பண்ணல, அந்த பிள்ளைய வந்து வேற ஆள்கிட்ட கொடுக்கணும் இல்ல அனாத ஆசிரமத்துல கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே சூஸ் பண்ணல. அவங்க எடுத்து போல்டா ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு அவர் நடக்கிறாரு, இன்னைக்கு அவர் பேசுறாரு. ஒரு காலத்துல அவர் பேசுறது நம்மளுக்கு விளங்காது, ஆனா இன்னைக்கு எங்களால எங்களுக்கு புரியும் அவர் என்ன பேச வராருன்னு. சோ நடக்கவே முடியாதுன்னு நினைச்ச ஒரு பர்சனால கடவுள் மாத்தி கொண்டு வந்து நிக்க முடியும்னா இன்னைக்கு பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு, அது நம்ம கையில இருக்கு. இன்னைக்கு நம்ம போல்டா ஹேண்டில் பண்ணி கடவுள் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, எனக்கு கொடுத்த பிள்ளைய கடவுளால எதையும் மாத்த முடியும்னு சொல்லி நம்ம அதை ட்ரஸ்ட் பண்ணி பிலீவ் பண்ணி நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே கரெக்டா நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விதத்துல அவங்க நல்லதா வந்து நிப்பாங்க. என்னோட அண்ணன் வந்து அவங்க ஸ்பெஷல் நீட் தான், பட் ஒரு விஷயத்தை அவங்க பார்த்தாங்கன்னாக்கா அவங்களால அதை திரும்பி செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிடி வந்து அந்த மிந்தி VCD எல்லாம் இருக்கும் தெரியுமாக்கா, அந்த ரெக்கார்டர் எல்லாம் இருக்கும்ல, அது வந்து கட்டு போயிருச்சுன்னா நான் ஒரு வாட்டி தான் செய்வாங்க, வேலை செஞ்சிடும், நாங்க செய்வோம், எங்களுக்கு செய்ய தெரியாது. பட் இந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருக்கும், சோ அத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன சொல்ல வந்தீங்க தானே? ஆமா, எனக்கு ஒரு பாயிண்ட் வந்துச்சு. யூஸ்வலி ஆக்சுவலி என்ன ஷோ பண்ணுது, நான் ரீசர்ச் என்ன ஷோ பண்ணிச்சேன், இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸ்லாம் ஆக்சுவலி தே ஹேவ் ஹை IQ. எஸ், எக்ஸாக்ட்லி. நம்ம சில தப்பா புரிஞ்சுக்கிறோம், ஐயோ இது இப்படி இருக்க, they cannot study, they are not able அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. நோ, அவங்க பார்க்கத்தான் அப்படி. Just something is different in them. Very smart. But other things, there are some children will be very good in music. Yes. Some children will be very good with fixing things normally. அந்த மாதிரி some even very good in mathsல மட்டும் அழகா நம்பர்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா செக்கப் எல்லாம் சொல்லிடுவாங்க, you know. But it's just that சில காரியம் வந்து they need more help. Yes, I like to put it like that. Nothing is wrong with them, it's just that they need a little bit more guidance, a little bit more brushing. நம்ம வந்து இன்னும் இப்போ ஒரு வாஸ் செய்யணும்னா அது வந்து அந்த வாஸ் செய்யறாள் எப்படி செய்வாங்க, அதை அழகா வலிச்சு ஷேப் பண்ணி எல்லாம் ஈஸியா அப்படி செய்யறது இல்லை, யூனோ. சோ இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து நம்ம அழகா ஷேப் பண்ணி அந்த ரைட்டான மெத்தட் யூஸ் பண்ணி ஷேப் பண்ணி அவங்க எங்கேயோ போவாங்க. they can do amazing things. பாலினா, ஆமாக்கா, கரெக்டா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு நம்மளே ஒரு ஹியூமன் பீனா இருந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த யூஸ் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை எடுத்து இவ்வளவு கிரியேட்டிவா நம்ம செய்யறோம்னா இன்னைக்கு நம்மள படைச்ச கடவுள் என்னென்ன பிளான் பண்ணிருப்பாரு, நம்மளை குறித்து எவ்வளவு விஷயங்கள் அவர் பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத அந்த கப்பை நம்மனால மோல்ட் பண்ணி அழகா கொண்டுட்டு வர முடியும்னா அப்பா கடவுள் ஆண்டவர் நம்மளை குறித்து எவ்வளவு அழகா நம்மள பிளான் பண்ணி வச்சிரு. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாததை போல நம்ம இருப்போம், இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஒண்ணுமே பார்க்க முடியாதது போல இருக்காங்களா, எதுக்குமே யூஸ் பண்ண முடியாதது போல இருக்காங்களா, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் கையில கொடுக்கும் போது அவர் அவ்வளோ அழகா பிள்ளைகளை மோல்ட் பண்ணி அவ்வளோ எவ்வளவுக்கு டேலண்டா வந்து கொண்டுட்டு வந்து நிக்க வைக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை வந்து கொண்டு வந்து நிக்க வைப்பாரு. அண்ட் நம்ம அவங்கள நம்ம வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப நார்மலான கிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டெய்லி என்கரேஜ் பண்ண தேவையில்ல, அவங்க இனிஷியேட்டிவ் போட்டு செய்வாங்க. பட் இந்த மாதிரி ஸ்பெஷல் நீட் கிட்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து அவங்களை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களை என்கரேஜ் பண்ணும்போது அவங்களால முடியாததை கூடயும் அவங்களால செஞ்சு முடிச்சு காட்ட முடியும். சோ பேரண்ட்ஸ், நிறைய பேரண்ட்ஸ் தாய்மார்கள் நம்ம மத்தியில இருப்பீங்க, இந்த மாதிரி பிள்ளைகளை நீங்க வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் யூ ஆர் கிஃப்டட். அண்ட் கடவுள் உங்களை நம்பினால தான் உங்ககிட்ட இந்த மாதிரி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், ஸ்பெஷல் நீட் கிட்ஸ். ஆமென். எஸ், யூ ஆர் ரைட், யூ ஆர் வெரி ட்ரூ பாலினா. ஆண்டவர் வந்து இந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாருன்னா அவரை சும்மா விட்டுருவாரா? இல்ல, அவருக்கு he always has a plan. நம்ம யோசிக்கிறது முன்னுக்கே அவர் யோசிச்சிட்டாரு. சோ என்னன்னா he's just putting us, நான் எப்போதும் எப்படி யோசிப்பேன்னா we as parents, as mothers, you know, as teachers, நம்ம ஜாப் வந்து என்னன்னா இந்த பிள்ளைங்களை கைட் பண்றது. அதனாலதான் இல்லாட்டி பிள்ளைங்க பார்ன் பண்ணும்போது எங்கேயாச்சும் ஒரு ரிவர்ல போட்டு இல்லாட்டி அந்த ஒரு பேர்ட் எடுத்துட்டு வர மாதிரி கூட செஞ்சிருக்கலாம். ஆனா ஏன் ஆண்டவர் வந்து பிள்ளைங்க மதர்ஸ் மூலியமா பிறக்கிற மாதிரி செஞ்சிருக்காரு? யானா because he knows in the mother, in the father is perfect to guide this child. They are children. நம்ம தான் அவங்கள கைட் பண்ணணும். அதுதான் சொல்ல வரேன். ரொம்ப அழகா கரெக்டா சொன்னீங்கக்கா. சோ இப்ப நம்ம வந்து இதை நம்ம கொண்டுட்டு போயிட்டோம்க்கா. சோ அடுத்தது வந்துக்கா இப்ப இந்த மாதிரி ஸ்பெஷல் நீட் கிட்ஸ் நம்ம சொல்றோம்ல, இந்த மாதிரி கிட்ஸ்க்கு வந்துக்கா நம்ம எப்படி
எப்படி அவங்கள ஹேண்டில் பண்றது. சம் நம்ம யங் மதர்ஸ் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி மதர்ஸ் கிட்ட வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி கிட்ஸை வந்து அவங்களோட மைண்டை டைவர்ட் பண்றதுக்கும் அவங்களால ஈஸியா கேட்ச் பண்ற மாதிரி என்ன விஷயத்த நம்ம அவங்களுக்கு கத்து கொடுக்கலாம்க்கா? என்ன மாதிரி டிப்ஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணா அவங்க ஈஸியா அதை லேர்ன் பண்ண வைக்க முடியும்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி நான் என்ன சொல்ல வரேன்னா, first tip வந்து encouragement. Yes. Words of affirmation. Okay, always say you are amazing, you are strong, you are capable, you are able. You know, அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே இருந்தா, நம்ம ரிமைண்ட் பண்ணிட்டே இருந்தா, the more we say, அவங்க மைண்ட்ல வந்து okay, I can do, I can be somebody னு அவங்களுக்கு ஒரு தாட் வந்துரும். எஸ். செகண்ட்லி வந்து நம்ம ஒரு மாடர்ன் வேர்ல்ட்ல இருக்கோம்ல பாலினா. எஸ். இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல வந்து ரொம்ப டிப்ஸ், ரிசர்ச்சர்ஸ், சைக்காலஜிஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப விஷயம் வந்து ரிசர்ச் பண்ணி மெத்தட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரி, நம்ம இன்டர்நெட் வேற இருக்கு, இன்டர்நெட்ல கொஞ்சம் தட்டிட்டாலே how to help my child with this னு சொல்லிட்டாலே அது ஈஸியா வந்துரும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிப்ஸ்லாம் படிச்சு பாருங்க. எஸ். You know, there are different ways. Okay, என் பிள்ளைக்கு ரீட் பண்ண தெரியலையா, ஓகே வேற மெத்தட் எப்படி ஸ்லோலியா 1-to-1 செய்யணுமா, இல்ல யூனோ ஒரு கிளாஸ் அனுப்பலாமா, வெளியே நிறைய கிளாஸஸ்லாம் இருக்கு. இஃப் நீங்க ரீசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, லைக் தேர்ஸ் a lot of centers in Malaysia. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க certain therapy, certain coaching methods அதெல்லாம் இருக்கும். So number one, be brave to go and see this, you know, இந்த சென்டர்ஸ்லாம் பாருங்க, they will help you. நம்ம அமைதியா இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும், கொஞ்சம் பயமா இருக்கும், பட் when you seek help அது வந்து ஈஸியா வந்துரும். பாலினா, so that is one. இன்னொன்னு வந்து லைக் even like at home நம்ம டிஸ்கரேஜ் பண்ண முடியாது. லைக் இப்போ மேத்ஸ் தெரியலையா, வேற மெத்தட் பாருங்க. இப்போ 2+2 வரலன்னா ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணுங்க, ஆப்ஜெக்ட்ஸ் எடுங்க, இல்லாட்டி வரைஞ்சு காமிங்க. ஓ லைக் யூனோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்கூல்ல பாய்க்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் அன்கன்வென்ஷனலா இருக்கும், பட் தட் ஹெல்ப்ஸ் தெம். எஸ். அண்ட் தென் ஒரு தெரப்பி இருக்கு, நாட் தெரப்பி, இட்ஸ் லைக் இப்போ வந்து there's a lot of play based learning. நீங்க கேட்டு பார்த்திருப்பீங்க, சென்சரி பிளேன்னு கேட்டு பார்த்திருக்கீங்களா? லாட் ஆஃப் சில பேர் வந்து காசு கொடுத்து கூட they will go, you know, like very expensive kind மாதிரியோட. நான் செக் பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல டாக்டர் சன் போடுறதுக்கு இந்த மாதிரி நான் செக் பண்ணிருக்கேன். So yes, it is expensive, but it's good, Paulina. Yes. Yeah, sensory play good na. Sensory play is something they do. அவங்க டச் பண்றாங்களே பிள்ளைங்க வந்து, especially 0 months to 1 years old, 2 years old, they are learning through touch, taste, you know, sense. அவங்க 5 senses இருக்குல்ல, they are learning. நீங்க பேசினா அவங்களுக்கு they, you know, they are learning better when they are touching. It stimulates, and the brain wave வந்து it stimulates them. Okay, so அவங்க ஆக்டிவ் ஆக்குது. ஸோ இந்த மாதிரி சென்சரி பிளே செஞ்சீங்கன்னா இட் வில் ரியலி ஹெல்ப். ஈவன் ஃபார் சில்ட்ரன், லைக் சில பேருக்கு வந்து லைக் ஆட்டிசம், ADHD அதெல்லாம் கேட்டு பார்த்துருக்கீங்களா? they have certain difficulties as well. So அவங்களுக்கு வந்து அவங்கள காம் பண்ண, அவங்கள யூனோ எப்படி லைக் யூனோ லேர்ன் பெட்டர் பண்ண இந்த சென்சரி பிளே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் வந்து இந்த சென்சரி பிளே வீட்ல செஞ்சிருக்கேன். சோ நீங்க காசுலாம் கட்டி செய்ய தேவையில்ல பாலினா, நான் காமிக்கிறேன். அப்ப நம்ம பேரண்ட்ஸ் மாதர்ஸ் இருக்கீங்களா, இந்த மாதிரி நீங்க வீட்லயே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கத்து கொடுக்கலாம், செய்யலாம். சோ அக்கா இப்ப நம்மளுக்கு வந்து கத்து கொடுக்க போறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி பாப்போமா? ஓகே, சோ சென்சரி பிளே வந்து டிஃப்ரெண்ட் இதெல்லாம் இருக்கு. ஓகே, சில இது வந்து அரிசி இருக்குல்ல, அரிசியை வந்து அந்த கலர்ஃபுல்லா ஆக்கி சம்டைம்ஸ் பிளே பண்ணுவாங்க. அந்த டச் அங்க ஃபீல் பண்றாங்களா, அதுல இருந்து அவங்களோட பிரெயின் வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகுது. ஓகே, சம் வந்து இது பிளேடோ பாத்திருக்கீங்களா? அது கூட வீட்ல செய்யலாம் போலீனா, ஈஸி. ஜஸ்ட் ஒரு கப் மாவு, ஒரு சம் வாட்டர், சம் ஆயில், ஒரு பிளேடோ. இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது வந்து சேஃப் பிள்ளைங்களுக்கு. நான் ஏன் வீட்ல செய்யறேன்னா, பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம டாய்ஸ் வாங்கும்போது இந்த ஸ்லைம்லாம் டாய் ஷாப்ல வாங்கும்போது அதுல ரொம்ப கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். ஓகே, சோ அந்த கெமிக்கல்ஸ்லாம் பாய்க்கும் போது சம்டைம்ஸ் நம்ம தயங்குவோம் வாங்க, ஐயோ பிள்ளை வாயில போட்டுச்சுன்னா எப்படி. பட் திஸ் இஸ் ஆல் லைக் நேச்சுரல் ப்ராடக்ட். இன்னைக்கு வந்து
ஸ்லைம் பாத்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். அது கொஞ்சம் ஸ்குவிஷியா இருக்கும். பர்சனலி எனக்கு முடியாது. எனக்கு பிடிக்காதுக்கா. ஏன்னா என் டாக்டர் அது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அது வாங்கி கொடுத்தனா முடி எல்லாத்தையுமே இழுப்பிட்டு உட்காந்துருக்கும். ஆமா, என் வீட்ல கார்பெட், சோஃபா எல்லாத்துலயும் ஸ்லைம் இருக்கு பாலினா. பட் இது வந்து அவ்வளோ ஒரு ஸ்டெயினா ஆக்காது. இது வந்து கார்ன்ஃபிளவர், கார்ன்ஸ் ஜகோங்களா. ஓகே, சோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் போட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 1 கப். தமிழ்ல வந்து சோள மாவு. ஓகே ஓகே, சாரி, எனக்கு அந்த மைண்ட்ல அப்போதைக்கு வரல. ஓகே, ஜஸ்ட் a little bit of corn flour. 1 கப் வச்சுக்கீங்களேன். தென் வந்து தண்ணி தான். சோ இன்னைக்கு நான் என்ன செட் பண்ணேன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லா. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? ரெட்டா ஃபேவரட் கலர். ரெட் பைச்சுக்கோமே. ஓகே, கொஞ்சமா ஊத்திட்டு ஓகே மிக்ஸ். ஓகே, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு and then இருங்க நான் கொஞ்சம் glove பைச்சுக்கிறேன். இல்லாட்டி put my glove இங்க தான் வச்ச பாலினா. எஸ். சோ மதர்ஸ், பிள்ளைங்க உங்க பிள்ளைங்களுக்குலாம் வந்து ஸ்லைம் பிடிக்குமா? ஸ்லைம் வந்து வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா ஸ்லைம் பிள்ளைங்க விளையாண்டுச்சிங்கன்னா சட்டையெல்லாம் இழுப்பி ஒரு ஒரு அநியாயம் பண்ணிடுங்க. சோ வீட்ல இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு சேஃப். அவங்களுக்கு வந்து பாய்சன் ஆகாது, ஃபுட் பாய்சன் ஆகாது, எதுவுமே ஆகாது. சோ இந்த மாதிரி எல்லாம் கத்துக்க வச்சுக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து வீட்லயே இந்த மாதிரி நம்ம கத்து கொடுக்கலாம். அண்ட் அவங்களும் வந்து லைக் ரொம்ப போன் அந்த மாதிரி போகாம இந்த மாதிரி விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப காமிப்பாங்க. ஓகே, இது வந்து ஃபுல்லி வந்து 100% ஸ்லைம் மாதிரி இல்ல, பட் சம்திங் லைக் தட், சம்திங் க்ளோஸ் சிமிலர். ஓகே, சோ கொஞ்சமா நீங்க வந்து தண்ணியை வந்து ஸ்ட்ரைட்டாவே ஊத்திராதீங்க போலினா, கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, நீங்க ஊத்துங்க போலினா, நான் வந்து மிக்ஸ் பண்றேன். சோ மிக்ஸ் பண்ணும்போதே தெரியுதா எப்படி கொஞ்சம். ஓகே, இந்த சைடுல இங்க சைடுல ஊத்திருங்க. ஓகே, இப்ப இந்த ஸ்லைம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு எனக்கு ஒரு குவெஸ்டின் இருக்குக்கா. இப்ப நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மதர் வந்து பாஸ்ட் அவே பண்ணிட்டாங்க. சோ இந்த ஒரு சிச்சுவேஷனை ஒரு எல்டர் டாட்டரா இருந்து எப்படி நீங்க கோ த்ரூ பண்ணீங்க? அந்த ஒரு ஹார்டான ஒரு சிச்சுவேஷன் அது. பிகாஸ் அம்மானா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அவங்க எல்லாமே நம்ம கூட இருந்து திடீர்னு ஒரு செகண்ட் நம்ம கூட இல்லைன்னு சொல்லும் போதும் அது ஏத்துக்கிறது வந்து நம்ம மனசு முடியாது. நம்ம உடஞ்சு போவோம், அதுல இருந்து வெளியாக ரொம்ப கஷ்டப்படுவோம். சோ இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி கோ த்ரூ பண்ணீங்க? எப்படி இதுல இருந்து வெளியே வந்தீங்க? சோ இத பத்தி கொஞ்சம் நம்மளுக்கிட்ட ஷேர் பண்றீங்களாக்கா? ஓகே, சோ நீங்க சொன்னது உண்மை பாலினா. கிரீஃப்னா அப்பனா ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா அந்த பெயின் வந்து அது உலகத்துல மிகப்பெரிய ஒரு வலி. எஸ்பெஷலி அம்மா வந்து நம்ம கூட எப்போதும் இருப்பாங்க. அம்மா எவ்ரிதிங் அம்மா தான் செய்வாங்க. சமைக்கிறதுல இருந்து நம்மள டீச் பண்றதுல இருந்து. உங்களுக்கு தெரியும், நீங்களும் ஒரு அம்மா தான். சோறு, ஆமா, எக்ஸாக்ட்லி. சோ ஒரு 30 over years வந்து அம்மா எனிதிங், நான் கல்யாணம் பண்ணி போகும்போது கூட அம்மா ஃபோன் பண்ணுவேன், அம்மா இந்த சாம்பார் கறி எப்படி வைக்கிறதுமா, இட்ஸ் லைக் எவ்ரிதிங் அம்மா, இந்த கத்திரிக்காய் எப்படி நம்ம ஃப்ரை பண்றது, எல்லாமே அவங்க தான். ஸோ அவங்க இல்லாதப்ப எனக்கு ஒரு விங் வந்து உடஞ்ச மாதிரி போதும் பாலினா, ஒரு விங் வந்து உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரியலி இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். என்னால ஃபங்க்ஷன் பண்ண முடியல. என் சொந்த பிள்ளைங்கள் கூட பேச முடியாம இருந்துச்சு. நான் வந்து டீச் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப. ஏன்னா as a teacher நம்ம வந்து எல்லாம் ஹாப்பியா ஹாய் கிட்ஸ் ஹவ் ஆர் யூ அப்படி சொல்ல என்னால முடியல போலினா. பிகாஸ் மை ஹார்ட் வாஸ் broken. என் மைண்ட் அங்க இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது பேசும்போதே எனக்கு ஒரு லைக் அதை நினைச்சு பார்த்தாலே இப்ப வரைக்கும் இட்ஸ் லைக் இட்ஸ் நாட் ஈஸி. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், ஐ திங்க் ஃபேமிலி சப்போர்ட், நம்பர் 1 ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மை சிஸ்டர்ஸ், மை டேட், அப்பா எல்லாம் ஒன்னாக நம்ம பேசி, உனக்கு இப்படி இருக்கா, எனக்கு இப்படி இருக்கு, அதை பேச then it helps you. Okay, நம்மளுக்கு சப்போர்ட் இருக்காங்க ரொம்ப பேர். லைக் I had some very good friends. அன்னாடிக்கும் கால் பண்ணி செக் பண்ணுவாங்க, ஓகே இருக்கியா அப்படின்னு. தென் நெக்ஸ்ட் வந்து என்னோட பாஸ்டர் கிட்ட பேசினேன், பாஸ்டர்ஸ் ஒய்ஃப்ல. ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பேர் பாஸ்டர் டெபி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, surrender it to God. Because
எல்லாத்தையும் விட ஆண்டவர் தான் நம்ம பெயின் வந்து பாக்குறாரு. he knows how to help us. ஏன்னா அவர் தானே நம்மளுக்கு படிச்சிருக்காரு. என்னோட ஹார்ட்டே அவர்கிட்ட வந்துச்சு. so I just prayed. I said, God, I can't take this pain. என்னால முடியல, எனக்கு அப்படியே பைத்தியம் வர மாதிரி இருக்கு. what to do? Pray, draw near to God. Amen. And Amen. he really slowly அதுல இருந்து வெளியே வந்து, அது மட்டும் இல்ல வெளியே வந்து லாட் ஆஃப் கவுன்சிலிங், கிறிஸ்டியன் கவுன்சிலிங்ஸ் கூட இருக்கு. அப்படி பேசுங்க, பாஸ்டர் கிட்ட பேசுங்க. ஆர் லைக் எனி லீடர்ஸ், செல் குரூப் லீடர் இருக்காங்களா, யாராச்சும் ஒரு எல்டர் பிரதர் இருக்காங்களா, சிஸ்டர் இருக்காங்களா, பேசுங்க. அதை பேசும்போது it really helps you to release, sometimes you just keep it yourself, it's not healthy. வச்சுக்கிட்டே ஒரு நாள் நீங்க டிக்கிங் பாம்பு மாதிரி அப்படியே எக்ஸ்ப்ளோட் பண்ணிட்டீங்கன்னா ஐயோ கஷ்டம். ஸோ அதை பேச and then surrender your pain to God. ஆக்சுவலி இது வந்து நிறைய பெண்கள் வந்து இது கோ த்ரூ பண்றாங்க. சில பேர் வந்து சில சூழ்நிலைக்கு போவாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு அம்மா இல்ல, சில பேருக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் அவங்க கோ த்ரூ பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து அவங்க உடைஞ்சி போற காலங்கள் இருந்திருக்கும். அவங்களால ஏந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை கடந்து போயிருக்கலாம். சோ இந்த மாதிரி பாக்குற நம்ம மத்தியில அநேக பெண்கள் இருக்கிறீங்க, அநேக தாய்மார்கள் இருக்கிறீங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்க கடந்து போறீங்களா? நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து எதுவுமே இல்ல, காட் மட்டும் தான் இருக்கிறாரு. கடவுள்கிட்ட கொடுப்போம், கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவோம். ஜெபிக்கும் போதுதான் இது நம்மளை ஹீல் பண்ணும். இன்னைக்கு நம்மளுக்கு ஊனா இருக்கா, நம்மளுக்கு உள்ளுக்கு ஐயோ இது வலியா இருக்கா, இதனால நம்மளால கோ த்ரூ பண்ண முடியாம நம்ம இருக்குமா? கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவரோட கரத்தினால இன்னைக்கு நம்மள தாங்கி பிடிச்சு கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம உழுவுற டைம்ல அவர் கரத்தை பிடிச்சு நம்மள தூக்குறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம உடைஞ்சு போகிற டைம்ல அவரு நம்மள திரும்பியும் சரிப்படுத்துறவராக இருக்கிறாரு. சோ என்ன சூழ்நிலைகளை கடந்து போனாலும் ஆண்டவரோட அன்பை மட்டும் நம்ம தேடுவோம். நம்ம ப்ரே பண்ற வேலையில இது எல்லாமே திரும்பவும் நம்மள ரீபில்ட் பண்ணும், நம்மள திரும்பவும் கட்ட செய்யும். உடைஞ்சு போய் இருக்குமா, கவலைப்படாதீங்க, ஆண்டவரை தேடுவோம், அவரோட வார்த்தையை கேட்போம், அவரோட பாடல்களை கேட்போம். அவர் திரும்ப நம்மள அரவணைக்கிற தேவனாக இருக்கிறாரு. சோ காய்ஸ், எந்த சூழ்நிலை கடந்தாலும் இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க இருப்பீங்க. நீங்களும் உடைஞ்சு போய் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, இன்னைக்கு கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, அவரு நம்மள தாங்கி கொண்டு இருக்கிறாரு. சோ இது எல்லாத்தையுமே கவலைப்படாம ஜெபிப்போம். இன்னைக்கு பிரேயர் மட்டும் தான் திரும்ப நம்மள தூக்கி கொண்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம வீக்கா இருக்கிறோமா, உடைஞ்சு போய் உட்காடுறோமா, என்ன சூழ்நிலைகள், இன்னைக்கு யாரு நம்ம எதிர்பார்க்கிற நபர்கள் நம்ம கூட இல்லாம இருக்கிறாங்களா, நம்ம எதிர்பார்க்கிற அன்பு நம்மளுக்கு கிடைக்காம இருக்குதா, இத குறித்து நம்ம கவலைப்பட்டு உட்கார்ந்து உடையாதபடிக்கு இன்னைக்கு ஆண்டவரோட அன்பு நம்மள திரும்ப தாங்கி கொண்டே இருக்குது, திரும்ப நம்மள தூக்கி கொண்டே இருக்குது. சோ கேர்ள்ஸ், ப்ரே, ஜெபிங்க. பிரேயர் தான் நம்ம வாழ்க்கையில திரும்ப கட்டப்படுகிறது, நம்மள தூக்கி நிக்க வைக்குது. ஆமா தானக்கா? ஆமா, அது மட்டும் இல்ல, ஆண்டவர் வார்த்தை நீங்க முதல்ல சொன்னீங்களா, அப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ரீட் ஹிஸ் வேர்ட், பைபிள் படிங்க. என்னோட பாஸ்டரோட ஒய்ஃப் வந்து அவங்க அப்படிதான் ரிமைண்ட் பண்ணாங்க, ஸ்கிரிப்சர், ரீட் தி ஸ்கிரிப்சர். உங்களுக்கு தெரியாது போல திடீர்னு ஆண்டவர் வந்து அந்த வேர்ஸ்ல எப்படி திரும்ப பேசுவார். திரும்பி நீங்க உடைஞ்சு போய் இருக்கும்போது திடீர்னு ஒரு வேர்ஸ் வரும், பாரத்தை இயேசுவின் அந்த மாதிரி ஒரு வேர்ஸ் வரும். லைக் ஏதாவது ஒரு வேர்ஸ் அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஸ்கிரிப்சர் ஆஃப் த டே வந்து ஒரு எப்படியாச்சும் ஒரு நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும். சோ நம்ம அதை படிக்கும்போது என்கரேஜிங்கா இருக்கும். எஸ், God's word is the most encouraging thing. மனுஷங்க என்ன வேணாலும் சொல்லலாம், நீ கவலைப்படாத, இது நான் பாஸ் பண்ணுவேன் எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆண்டோட வார்த்தை வந்து இஸ் கன்சிஸ்டன்ட். ஆமா, இட்ஸ் ட்ரூத், இஸ் அங்க இருக்கு from early days. So that is very encouraging. ஆமா, கரெக்ட்டா சொன்னீங்க. அது வந்து நம்ம தேடிக்கின்ற கேள்விக்கு டக்கு நம்மளுக்கு பதில் கிடைக்கும், நம்மளை ஹீல் பண்ணும். சோ காய்ஸ், நம்மளோட ஷோல வந்து ஒரு செக்மெண்ட் வந்து நம்ம பர்த்டே செக்மெண்ட் இருப்போம். சோ அக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையில நான் அந்த பர்த்டே செக்மெண்ட், பர்த்டே விஷஸ் இருக்கு, நம்மளுக்கு நிறைய விஷஸ் வந்திருக்கு. அந்த விஷஸ இப்ப நான் உங்க மத்தியில நான் படிக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் விஷஸ், ஹாப்பி பர்த்டே டியர் Adeline, may you be blessed by God and grow more to be like him, with love, Robert. சோ அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களுக்காக இந்த விஷஸ டெடிகேட் பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பர்த்டே விஷஸ் இஸ் happy birthday dear Nat, may God bless the desire of your heart always, keep inspiring and continue to pursue your passion, reach high and never let anything stop you.
You are an extraordinary and strong. Wishing you all happiness in life. With love, Shakina. So இவங்களோட சிஸ்டர் அவங்களுக்காக பர்த்டே விஷஸ் டெடிகேட் பண்ணிருக்காங்க. So next வந்து நம்மளோட குட்டி பிரின்சஸ்க்காக விஷ் பண்ணிருக்காங்க. Happy birthday Princess Leona. We thank God for the joy you bring to our life. May God's love and grace surrender you always. With love, Papa and Mummy. So இவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட பிரின்சஸ்க்காக அவங்களோட விஷஸ் டெடிகேட் பண்ணிருக்காங்க. And next wishes is happy birthday mom. Hope your special day brings you all that your heart desire. Here's wishing you a day full of pleasant surprise. Happy birthday with love kids. அவங்களோட பிள்ளைங்க அவங்க அம்மாக்காக விஷ் பண்ணிருக்காங்க. And next wishes is happy birthday dad. Thank you for being such a wonderful dad. I wish you birthday filled with grace, love and pleasure. God bless you and keep you strong and safe on a daily basis. With love, Jasmine and Jashira. அவங்களோட கிட்ஸ் அவங்க அப்பாக்காக விஷஸ் பண்ணிருக்காங்க. And next wishes is happy birthday John Chitu. A wish for you on your birthday. Whatever you ask may you receive. Whatever you seek you may find. Whatever you wish may it be fulfilled on your birthday and always. From Party, Amrisha and Aziel. அவங்களோட பார்ட்டி and அவங்களோட கிட்ஸ் குட்டீஸ் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணிருக்காங்க. And next birthday is happy birthday Dan. On your special day, I pray that God renew your spirit, strengthens your heart and fills you life with endless joy. May you always walk in His divine favor. With love, Brother James. Brother James, அவங்களோட brother அவங்களுக்காக இந்த wishes dedicate பண்ணிருக்காங்க. And next wishes is happy birthday my dear Rachel. On your special day, my love. May you continue to delight in the Lord and may He grant you the desire of your heart. With love, David Amar. அவங்களோட husband அவங்களுக்காக wishes பண்ணிருக்காங்க. So next wishes is happy birthday Jessie. May God bless you abundantly with good health, happiness and success. I pray that He guides your step, strengthens your faith and fills your heart with His endless love. With love, One Way Family Jessicaga இந்த wishes dedicate பண்ணிருக்காங்க. And next wishes is happy birthday Kavita, my dear beloved sister. She is clothed with strength and dignity and she loves without fear of the future. May you continue to shine with grace and confidence. With love, the Jewels teams வந்து sister Kavitakaga wish பண்ணிருக்காங்க. And the last wishes is happy birthday brother Sam. To our beloved brother, your dedication to spreading God's word is truly inspiring. May the Lord reward you with divine wisdom, abundant joy and the desire of your heart. With love, Disciples team. So இந்த team அவங்களுக்காக வந்து wishes கொடுத்திருக்காங்க. So guys, உங்களுக்கும் இந்த மாதிரி wishes இருக்கா? Any wishes, congratulation wishes, anniversary wishes, birthday wishes, என்ன wishes இருக்கு? உங்களோட wishes நம்மளுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட wishes next month நம்ம இந்த இடத்துல உங்களுக்காக நாங்க டெடிகேட் பண்ணுவோம். And உங்களோட wishes send பண்ற வாட்ஸ்அப் நம்பர் வந்து 01024095591. நான் திரும்பி சொல்றேன் 01024095591. இந்த நம்பருக்கு உங்களோட விஷஸ் நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ல நம்ம இந்த அடுத்த ஷோல உங்களோட விஷஸ் நம்ம டெடிகேட் பண்ணுவோம். சோ மறக்காம உங்களோட லவ் ஒன்னோட விஷஸ் நம்மளுக்கு சென்ட் பண்ணுங்க. And thank you கா. Finally ரெடியா? ஓகே, இத ஸ்கிரீன்ல தெரியுமான்னு தெரியல. பட் இத நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா ஓகே காமிச்சிருங்க. பாக்க வந்து லைக் லிக்விட் மாதிரி இருக்குல்ல, தண்ணி மாதிரி. ஆமா, ஆனா நீங்க தொடும்போது எப்படி இருக்கு? கிராஸா இருக்குல்ல. எஸ். சோ இது வந்து ஒரு வித்தியாசமான இது ஊப்லேக்னு சொல்லுவாங்க. பாருங்க நான் காமிக்கிறேன். நம்ம கையில இப்படி எடுக்கும்போது கிராஸா வருது இல்ல? ஆமா. ஆனா அப்படி கொஞ்சம் அப்படி லீவ் பண்ணிட்டீங்கன்னா வாட்டரியா அப்படியே மெல்ட் ஆயிரும். அப்படியே பாருங்க தண்ணியா வந்துருச்சு. சோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்சரி பிளே மெத்தட். இது வந்து என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, பிள்ளைங்க வந்து இதை வந்து தொட்டு அந்த ஸ்குவீஸ் பண்ணி அதை இது பண்ணி அந்த டெக்ஸ்சர்ஸ்லாம் ஃபீல் பண்றாங்கல்ல, பிரெயின் வேவ் மட்டும் ஆக்டிவேட் பண்ணாது, அவங்களோட மோட்டோ ஸ்கில்ஸ்னா அவங்க சில பேர் வந்து எழுந்த கஷ்டப்படுவாங்க சில பிள்ளைங்க. ஸோ அந்த போன்ஸ் இங்க இருக்க மசில் எல்லாம் அது ஆக்டிவேட் பண்ணுது.
அதை ப்ளே பண்ண, அதை விளையாட, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ எழுந்த ஈஸியா இருக்கும். ஓ லைக் சம் சில்ட்ரன் வந்து கை வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும். ஸோ இட் ஆக்டிவேட்ஸ், இட் ஸ்ட்ரென்தன்ஸ் தெம், அது வந்து ஸ்ட்ராங்கா கொஞ்சம் ஆக்கும். இந்த சென்சரி ப்ளே வந்து நான் அட்வைஸ் பண்ணுவேன். எல்லா மதர்ஸ் இருந்தீங்கன்னா, டீச்சர்ஸ் கூட இருந்தீங்கன்னா, கிண்டர்கார்டன் டீச்சர்ஸ் இருந்தீங்கன்னா செய்யுங்க இந்த சென்சரி பிளே ஸ்கூல்ல. இட்ஸ் ரியலி நம்பர் ஒன், இட்ஸ் ஃபன். பட் அந்த ஃபன்ல கூட அவங்க ஏதாச்சும் ஒரு இது லேர்ன் பண்ணுவாங்க. சில பிள்ளைங்களுக்கு வந்து ஓவர் ஸ்டிமுலேட்டடா இருக்கும். அப்படின்னா லைக் எஸ்பெஷலி சில்ட்ரன் வித் ADHD ஆட்டிசம், அவங்களுக்கு வந்து சில பார்ட் ஆஃப் தியர் பிரெயின் வந்து டிஃப்ரெண்டா ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ அவங்கள காம் பண்ண இதெல்லாம் கொடுத்தா அவங்க செய்ய it really helps them. So என்னன்னா why I like this sensory play, it reminds me, என்ன ஞாபகப்படுத்துனா of God. ஏன் தெரியுமா பாலினா, நீங்க பார்த்து இந்த பைபிள்ல சொல்லுதுல we are the clay, God is the potter. So அவர் வந்து நம்மள மோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவர் கைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம இப்ப வந்து வாழ்க்கையில வந்து சின்ன பிள்ளைல இருந்து ஒரு லெவலுக்கு வரோம்னா ஈஸியா வந்து போயிருவோமா, பிறந்து ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சு I'm a doctor today போலினா, அதுல கஷ்டங்கள் எல்லாத்தையும் இருக்கதான் செய்யும். யூனோ சம்டைம்ஸ் ஒரு டிஃபிகல்ட்டி வரும், ஒரு ஹார்ட் பிரேக் வரும், ஒரு ஏதாச்சும் ஒண்ணு வரும். பட் இதெல்லாம் காட்ஸ் மோல்டிங். அவர் நம்மள பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஷேப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு வாஸ் செய்யற மாதிரி, ஒரு நம்ம இப்ப பேக்கர்ஸ் எல்லாம் செய்யறாங்களே, அந்த ஒரு ரொட்டி செய்யறதுக்கு சும்மா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணா ரொட்டி வந்துருமா? இல்ல, அந்த பேக்கர்ஸ் பாத்திருக்கீங்கன்னா அவங்க வந்து நல்லா அதை நீட் பண்ணி, அதை பிரஸ் பண்ணி, அதை அழகா அது செய்யறதுல ஒரு ஆர்ட் இருக்கு தெரியுமா போனீங்கன்னா, அது அழகா அதை பிரஸ் பண்ணாதான் அது ஒரு அழகான பிரெட், ஒரு பேஸ்ட்ரியா வரும். அதே மாதிரி when we have children with different needs, difficulty இருக்கும்போது நம்ம தான் அவங்கள கைட் பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த ரைட் பாத்ல, லைக் இந்த மாவு பாத்தீங்களா அப்படியே விட்டுட்டா தண்ணி மாதிரி வந்துருது. ஆனா அவங்க ஹார்டா இப்படி சாலிட்டா வருதுன்னா, நம்ம கையில எடுத்தோம்னா நம்ம கையோட பிரஷர் இருக்குல்ல, நம்ம கையோட அந்த ஸ்குவீஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து அது கிராஸா சாலிட் ஆக்குது. சோ அதே மாதிரிதான் இட்ஸ் அவர் ஜாப். பிள்ளைங்க அம்மாமா இருக்கீங்களா, டீச்சர்ஸ் இருக்கீங்களா, நீங்க கைட் பண்ணுங்க. ஓகே கம், நீங்க வந்து இந்த மெத்தட் பாய்க்கலாம், கம் ஐ டீச் யூ டிஃப்ரெண்ட் ரீடிங் மெத்தட். அந்த மாதிரிலாம் செய்யும்போது தே கேன் டூ வண்டர்ஸ். அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். So அதுதான் நானும் சொல்ல வரேன். யூனோ இட்ஸ் ஐ நோ இட்ஸ் a difficult path. sometimes நினைக்கலாம் போலினா, என்னதான் செய்யறது, எங்க ஐடியா இருக்கு, என்ன எப்படிக்கா நீங்க இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்கு. இது ஏன் ஐடியா இல்ல, இட்ஸ் ஆல் காட்ஸ் wisdom. நம்பர் ஒன், நம்ம இன்டர்நெட் இருக்கு, கூகுள் பண்ணி பார்த்தா எல்லாம் எடுத்துக்கலாம் தானே, எல்லாத்தையும் கத்து கொடுத்துறலாம். பட் sometimes நீங்க as a mother, as a teacher, நீங்க ப்ரே பண்ணலாம். ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த ஐடியா வர மாட்டேது, how to guide my student, how to guide my child, what method, which therapy, which play, which ஆண்டவருக்கு நம்ம கைட் பண்ணுவாரு. நான் வந்து டீச் பண்ணும்போது நீங்க நம்ப மாட்டீங்க, எப்போதும் ஸ்கூலுக்கு போற முன்னுக்கு நான் ப்ரே பண்ணி தான் போறேன். நான் என்ன சொல்லுவேன்னா, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போறேன், என் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க போறேன், நான் வந்து படிச்சு கொடுக்க போறேன், பட் லெட் மீ டச் somebody's life. every child oda problem, every child oda needs வந்து எப்படி டீல் பண்றது நீங்க கத்து கொடுங்க. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், அந்த டீச் பண்ணும்போது பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் let it come from you னு சொல்வேன். நீங்க you put the words in my mouth அப்படின்னு சொல்வேன். and one more thing போலினா, ஒரு மதரோட prayer very powerful. உங்களுக்கு தெரியுமா, you are a mother, I know. நீங்க கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு every day you pray for them, right? mothers oda prayer is the most powerful. நம்ம அந்த ஹார்ட்டை வச்சு, why? because mothers pray பண்ணும்போது அந்த ஹார்ட்டோட அந்த பெயினோட ப்ரே பண்றாங்க. so when they pray like that, God is definitely listening. so கேளுங்க, God give me this idea, give me this plan, teach me, guide me. He will definitely help us. கரெக்டா சொன்னீங்க அக்கா. சோ இன்னைக்கு வந்து நிறைய பேரண்ட்ஸ் நம்ம மத்தியில இருக்கீங்க, நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, நிறைய பெண்கள் இருக்கீங்க. இன்னைக்கு நான் நம்புறேன், இன்னைக்கு நான் எக்ஸைட்டடா இருந்தா ஒன்னு நான் கத்துக்கிட்டேன். எஸ் மாதரா இருக்கும்போது இன்னைக்கு பிள்ளைங்களை எப்படி கொண்டுட்டு வர்றதுன்னு சொல்லி நான் கத்துக்கிட்டேன். அண்ட் நான் நம்புறேன் நீங்களும் அதை கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கிறோம்னு சொல்லி நான் நம்புறேன். சோ மாதர்ஸ்,
என்ன சுச்சுவேஷனை கோ த்ரூ பண்ணாலும் ப்ரேயரை மறந்துடாதீங்க. ப்ரேயர் தான் நம்மளுக்கு வந்து எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாத்துலயுமே வந்து நம்மள திரும்பியும் தாக்கி நிக்க வைக்குதுன்னா அது ப்ரேயரால மட்டும் தான். எந்த சூழ்நிலைகளை கடந்து போனாலும் இந்த ப்ரேயரை மட்டும் நீங்க வந்து விட்டு கொடுக்காம ப்ரேயர் 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 பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் எல்லா விதத்தையும் இன்னைக்கு எது மாறாது நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோமோ அந்த விஷயத்த ஆண்டவர் மாற்றுவராக இருக்கிறார். இன்னைக்கு prayer can change everything. இன்னைக்கு ஆண்டவரால மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் மாத்த முடியும். So guys, இப்ப as we come to end of the show, we just want to thank you all of you and thank you so much kா. இன்னைக்கு நம்ம கூப்பிட்டதுக்காக, இன்னைக்கு உங்களோட டைம் விட்டு இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க நம்மளுக்கு கத்து கொடுத்ததுக்காக ரொம்ப 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 நன்றி. And not to forget, we would like to thank our broadcasting partner VBA Emmanuel FM and Jehovah Stay Tuned. Thank you so much. And சோ இப்ப நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம்ல. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து எல்லா விதத்திலயுமே கடவுள் நம்மள வந்து திரும்பியும் உறுதுணையா நம்மளுக்கு இருக்கிறாரு. அவர் நம்மள நிக்க வைத்து நம்மள கரத்தை பிடிச்சி நம்மள தாங்குறவராக இருக்கிறாரு. சோ தேங்க்யூ சோ மச். இதோட நெக்ஸ்ட் ஷோல நெக்ஸ்ட் புது செக்மெண்டோட நாங்க வரோம். அது வரைக்கும் எங்களோட இணைந்து இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. சோ இந்த ஷோ இதோட முடிஞ்சிருச்சு. சோ நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து புது செக்மெண்டோட வரோம், புது கெஸ்டோட வரோம். சோ மறக்காம நெக்ஸ்ட் மந்த் நம்மளோட ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட விஷயத்தை நீங்க எங்களுக்கு அனுப்புங்க. எது அனுப்புறதாலும் நீங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். சோ guys, until we meet again, stay radiant in his light, stay strong in his love and never forget you and me, his beauty, avarin alagu. This is Lina going offline from One Studio. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது, என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது,